ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெட்மி A5 இது வந்து ஒரு 4G ஃபோனு. இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே ரிவ்யூவும் பார்த்துடலாம். இந்த ஃபோனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 193 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் உள்ளே போனாலும் உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோனில் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 450 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 6.88 இன்ச்சஸ் வந்து ஒரு பிக் சைஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 6500க்கு உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1614 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபிடி டென்சிட்டி கூட 260 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஆண்ட்ராய்ட் 15 கோ எடிஷன் வருது. 2 வருஷம் வந்து மேஜர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சிப்செட் வந்து யூனி SoC T7250 12 நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேபிள் அடாப்டர் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB 64, 4GB 64, 4GB 128 3 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் வந்து ஒய்டு கொடுத்துருக்காங்க. லக்ஸரி லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை LED ஃபிளாஷ் உண்டு. HDR மூலியமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் HDR மூலியமாக வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாகவே இருக்கும். 3.5 mm ஜாக் இருக்குது. வயர் ஹெட்ஃபோன் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை சப்போர்ட் உண்டு. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. இல்லை GPS சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ரேடியோ FM ரேடியோ கேட்டுக்கலாம் அந்த ஃபோனில். USB வந்து Type C 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் செட் பண்ணிக்கலாம். 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடச்சிருது. அதனால் கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.